ஹலோ டியர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்னிங் டெலகிராம் குரூப்பில் டிசிபி டிராஃப் ரெஃபரன்ஸ் 29 அப்படின்ற ஒரு சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா இடிஹெச்சில் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதை வச்சு நம்ம லைவாகவே ட்ரேட் எடுத்தோம். ஸோ அந்த ட்ரேட்னுடைய ரிவ்யூ அண்டு ரிப்ளே தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட்டில் எங்கெங்கெல்லாம் மேனிப்புலேஷன் நடக்குது அப்படின்ற ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது உங்களுக்கு ட்ரேடிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எங்கே ட்ராப் நடக்குது அப்படின்றத ஸோ லாஸ்ட் 1 இயராக 100 டைமுக்கு மேலே லைவ் டெஸ்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சொல்லப்போனால் மார்க்கெட்டில் எங்கே ட்ராப் நடக்குன்றதை நான் மாஸ்டரி பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் இது எல்லாமே என்னுடைய ஓன் கான்செப்ட். ஸோ இது எதுவுமே தியரிட்டிக்கல் கிடையாது. ஸோ அதை வச்சு தான் நம்ம ட்ரேட் அண்ட் ரிவ்யூ எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. அதுக்கான அஃபிஷியல் லிங்க்கு இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ஸ்லையும் பின் பண்ணி வச்சுருக்கேன். சரி வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிஸ்க் டிஸ்க்ளைமர். இந்த வீடியோவில் சொல்லப்படுறது எல்லாமே என்னுடைய ஓன் நாலேஜ், ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ எஜுகேஷ்னல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ எதுவுமே பை செல் அட்வைஸ் கிடையாது. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நம்ம வீடியோவில் சொல்லப்படுறத ஒரு நோட்ஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஓன் டிசிஷன் எடுங்க. ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. சரி வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம டைமிங் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங், அதாவது ஏப்ரல் 13 டேட் பார்த்துக்கோங்க, ஏப்ரல் 13. ஸோ டைமிங் வந்து மார்னிங் 8:22க்கு வந்து பார்த்திங்கன்னா இடிஹெச்சில் 2183. ஸோ ட்ராப் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு ப்ரைஸ் மறுபடியும் ரீவிசிட் பண்ணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராப் எப்போ நடந்தது அப்படின்னா, ஸோ இதிலேயே உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ நைட்டு நடந்ததுங்க. இதுக்கான ட்ரேட் செட்டப் வந்து நமக்கு மார்னிங் வந்து கிடச்சிதுங்க. அதாவது டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2:30 3 o'clockனு வச்சுக்கோங்களேன். அதாவது இன்றைக்கி மண்டே மார்னிங் ஏர்லி ஒரு 3 o'clock. ஸோ அந்த டைமெல்லாம் நம்ம முழிக்க கிடையாது. ஸோ அங்கே இருந்து இந்த ட்ராப்புக்கு வந்து டார்கெட்டுங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம ட்ரேடு எடுக்க போகிறோம். பட் நம்ம ட்ரேட் போட்டதே எப்போங்க 8 o'clock ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ரைஸ் 2190 அந்த ரேஞ்ச் வந்துருச்சு. ஸோ இந்த செட்டப்புக்கு ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கேருந்தே எக்ஸிக்யூட் பண்ணிடணுங்க மார்னிங் 3 o'clockல இருந்து. ஸோ அப்போ நம்மளால், ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட் 24 ஹவர்ஸ்ன்றதுனால நம்ம லைவாக எடுக்க முடியாது. ஸோ நைட் டைமில். ஸோ மார்னிங் நான் ஒரு 8 o'clockலாம் பார்த்தேன். ஸோ அப்போ உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும் அப்படின்றது தாங்க ட்ரேடிங்கில் மிகப்பெரிய ஒரு ஸ்கில். ஸோ மார்னிங் என்ட்ரி ஆகிருந்தால் ஸோ இந்த இடத்துல ஆகிருக்கணுங்க. ஸோ அப்படி நான் இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருந்தோம் அப்படின்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 பாயிண்ட்ஸ், ஸோ 10 பாயிண்ட்ஸ் எஸ்எல் வந்திருக்கும். டார்கெட் வந்து ஒரு 25 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்குங்க. ஸோ கிரிப்டோவில் நிறைய பேர் பிப்ஸு, சத்தோசி அப்படின்லாம் நிறைய பேர் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்குவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி எதுவுமே ப்ரொபோஷ்னலாலாம் சொல்ல கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம எல்லாருமே இந்தியன் பீப்புளுக்கு புரிகிற மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் அப்படின்னா, நம்ம என்ட்ரி எடுக்கிறதுல ப்ரைஸில் இருந்து எங்கே எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் வருதோ அது பிட்வீன் கேப் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குங்க இல்லையா. ஸோ அதுதான் நமக்கு ரிவார்டாக கிடைக்க போகுது. ஸோ டைரெக்டாக அதை பாயிண்ட்ஸ்ன்னு நான் சொல்லிடுறேன். சில பேருக்கு புதுசாக வரவங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ்னா என்னென்னு கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க. ஸோ நம்ம என்ட்ரி எடுக்கிற ப்ரைஸில் இருந்து, அதாவது இப்போது 2208 என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா டார்கெட் ரீச் ஆகிறது வந்து 2182 83ன்னு வச்சுங்களேன். ஸோ அதில் வந்து நம்ம ஓவராலாக 25 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகிருக்குங்க. அதுதான் நமக்கு ரிஸ்க் ரிவார்டு ப்ராஃபிட்டாக நமக்கு மாறப்போகுது. அப்படியே நம்ம டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக திரும்பிச்சு அப்படின்னா 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸுங்க. அப்போ நமக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து மார்னிங் ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு 2.5 RR வந்து நமக்கு கிடச்சிருக்குங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டோம். அதனால் நமக்கு ஒரு ட்ரேடு லைவாகவே எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பாயிண்ட் எனக்கு சிக்னல் கிடச்சிது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் டெலகிராமில் லைவாகவே கொடுத்துருந்தேன். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா 10:20ங்க. ஸோ டைம் பார்த்துக்கோங்க, 10:20.
இன்சைடு ட்ரேடிங், அதாவது நம்ம மெயின் ட்ரேடை வந்து விட்டுட்டோம். ஸோ அதனால் நடுவில் ஏதாவது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன் அவரேஜாக. ஸோ டார்கெட் வந்து ஒரு 14 பாயிண்ட்ஸ், அவ்வளோதான், ஒரு 14-13 பாயிண்ட்ஸ். இதில் வந்து ரிஸ்க் ரிவார்டு 1:3ங்க. ஸோ அவ்வளோதான் நமக்கு வரும். சரி, ஓகே, இதை வந்து நம்ம லைவாகவே ட்ரேட் போட்டிருந்தோம். ஸோ ரிசல்ட் என்னன்றது தெரியும். ஸோ மார்க்கெட்டில் நம்ம என்ன நடந்திருக்குன்றத லைவ் எக்ஸ்பீரியன்ஸோடு பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் இப்போது ரீப்ளே பார்க்கலாம். ஸோ நான் வந்து இங்கே எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்போ நமக்கு இந்த ரெட் ஜோனுக்கு கீழே வருதோ என்ட்ரி, ஸோ என்ட்ரி ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இன்ட்ராடே ட்ரேடுன்றதுனால 5 மினிட்ஸ் தாங்க. ஸோ எனக்கான செட்டப் வரும்போது ஓகே, நான் என்ட்ரி எடுத்துகிட்டு டார்கெட்டுக்கு இங்கே வச்சுக்குவேன். ஸ்டாப் லாஸ் வந்து இது. ஸோ ரிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லிட்டேன், ஒரு 1:3 தான். ஸோ ஸ்மால் ரிஸ்க். ஸோ 1:2 ரிஸ்க் ரிவார்டு நீங்கள் எடுத்தாவே ஒரு பெஸ்ட்டு ட்ரேட். 1:3 எடுத்திங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ஸான ஒரு பெஸ்ட்டு ட்ரேடிங் செட்டப். ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம மார்னிங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும். ஸோ அது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ நடுவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால இந்த லைவ் ட்ரேடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு லைவாகவே டெலகிராமில் கொடுத்துருக்குறேன். ஸோ ஓகே, நம்ம என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து நல்லாவே டார்கெட் வந்துருச்சு. ஸோ 95% உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து ரீச் ஆகிடுச்சிங்க. ஸோ இந்த லைன் போட்டிருக்கீங்களே அதுதான் ட்ராப் லைன். ஸோ இது வந்துட்டாவே உங்களுக்கு டார்கெட் அச்சீவ்டு தான். ஓகே, டார்கெட் ஹிட். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:05ங்க. ஸோ நம்ம ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணது எப்போ அப்படின்னா 10:20. ஸோ நமக்கு டார்கெட் வந்து ரீச் ஆகுனது 11:05ங்க. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு கரெக்டாக ஒரு 1/2 hour 10 மினிட்ஸில் வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நமக்கு ட்ரேட் இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எனக்கான செட்டப் வரும்போது தான் மறுபடியும் நான் வந்து ட்ரேடை எடுப்பேன். ஸோ நான் இது வந்து ஃப்ரீயாகவே நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருந்தேன். அதில் இந்த குரூப்பில் ஸோ லைவாக பார்த்து ஒருத்தர் ட்ரேடு எடுத்தவருடைய ப்ராஃபிட் டேட்டா தான் இது. ஸோ அதில் அவர் என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அப்படி பண்ணியிருந்தாருன்னா $80-90 ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ $61 அவருக்கு ப்ராஃபிட் கிடச்சிது ஓவராலாக. பட் என்றைக்குமே நான் ஒரு விஷயம் சொல்லுவேங்க, இது என்னுடைய டேக் லைன். ஸோ இஃப் யூ மிஸ் த பர்ஃபெக்ட் என்ட்ரி யூ cannot மேனேஜ் ரிஸ்க். ஸோ ட்ரேடிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறது தாங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பரான ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா இருந்தால் ஸோ இந்த 3 விஷயத்தை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ வேறு வெளியே கிடையாது. ஸோ இது எல்லாமே என்னுடைய ஓன் அனலைஸ் தான். ஸோ டிசிபி அனலைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்கோ ஃப்ளூக்கோ கெஸ்ஸிங்கோ அஸ்ட்ராலஜியோ கிடையாது. ஸோ ஈவன் ஃபண்டமெண்டல் நியூஸ் பேஸ் கூட கிடையாது. ஸோ இட்ஸ் மை ஓன் டிசிபி லாஜிக், ஒரு ஸ்ட்ரிக்டாக யூஸ் பண்ணுற ஒரு ரூல் பேஸ்டு சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? ஸோ இந்த ட்ரேடை நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்க மார்னிங். ஸோ நிறைய பேருக்கு லைவ் இன்வைட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ கூகுள் மீட்டில் நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த லைவ் ட்ரேட் எப்படி இருந்தது அப்படின்றத உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இது பை செல் அட்வைஸ் கிடையாது, ஒரு ஒன்லி எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ட்ரேடிங் சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணி ஸோ அதுக்கப்புறமா உங்கள் ட்ரேடிங் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் அதிகமாக லாஸ் ஆகிறது தான் 95% பீப்புள். ஸோ உங்களுக்கான ஒரு ட்ரேடிங் சிஸ்டத்தை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அதாவது லாஸ் ஆகிறது ஸ்டாப் பண்ணிடலாம், ப்ராஃபிட் ஆகிறது நெக்ஸ்ட். ஸோ அதனால் இந்த டேக் லைனை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ சிஸ்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிஸ்டம் இல்லாமல் யாருமே ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் நெக்ஸ்ட் லைவில் பார்ப்போம். தேங்க்யூ.